ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி ஃபேமிலி. இடியாப்பம் வெள்ளையா சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு சூடு ஏறினா போதும். வறுத்து செய்யறதுனால இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும். வறுத்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி வைக்கணும். நான் 2 கப்பு வச்சுக்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சூடு ஏறினா போதும். இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. தண்ணி கொதிக்கக்கூடாது. இந்த வாட்டரில் நெய் இல்லாட்டா ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வறுத்தெடுத்த அரிசி மாவை சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது கொஞ்சம் வெந்துடும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக கையில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டும்போது விரிசல் இல்லாமல் இருக்கணும். இப்போ இடியாப்ப குழாயில் மாவை போட்டு நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு சைடாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.